ஹலோ லவ்லி கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு பே பேட்டில் தான் போட போறோம். நீங்கள் டம்ப்நெயில்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். விசர்ட் ராட் vs பீனிக்ஸ் ராடு. எந்த பே தான் பெஸ்ட் ஸ்டெமினா டைப் தான் பார்க்க போகிறோம் கைஸ். நீங்கள் விசர்ட் ராட் கிட்ட வந்தீங்கன்னா விசர்ட் ராட் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டெமினா பே, ஒரு பர்ஃபெக்ட் பிஎக்ஸ் பேனா, என்னது யூஎக்ஸ் பேனா, அது இதுதான். எது இதுகிட்ட வரும். இது அவ்வளோ பெருசாக சொல்கிறது இல்லை, ஏன்னா நம்ம இப்போ தான் அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். ஏற்கனவே அடினா பார்க்குறீங்க, தெரியும் நினைக்கிறேன் அடியெல்லாம். ஏன்னா அதோட பெயிண்ட் சட்டன் இதாகிருச்சு, தெரில. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்ட்ராங் ஆகுது. அடி வாங்க தான் ஸ்ட்ராங் ஆகும். பட் இது அடி வாங்கி கூட இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. அடி வாங்கின அப்போ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பார்த்துருவோம் கைஸ் எது ஸ்ட்ராங்னு. நம்ம ஸ்டேடியம் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் கைஸ், பார்ப்போம். ஓகே கைஸ், ஸ்டேடியம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க கைஸ் பேட்டில் போட்டுருவோம். நம்ம பீனிக்ஸ் ராட் இருக்குது, எல்ஸ் ஹேமரோட லான்ச்சர் பார்ப்போம் கைஸ். இது பண்ணிடுங்க. நம்ம இது விசர்ட் ராட்டுக்கு ட்ரான் பஸ்டரோட பாய்ப்போம் கைஸ். வாங்க நம்ம விசர்ட் ராட் இருக்கும் கைஸ். வாங்க 3 2 1 அடுத்து பீனிக்ஸ் ராட் இருக்கும். 3 2 1 ஓகே கைஸ். என்ன கைஸ் பர்ஸ்ட் ஆயிடுச்சு? அவ்வளோதானா? ஒரு அடிக்கு பர்ஸ்ட் ஆயிடுச்சு கைஸ் பீனிக்ஸ் ராட். இதில் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறது விசர்ட் ராட் தான் கைஸ். போன வாட்டி நம்ம 10 பாயிண்ட் வச்சுப்போம் கைஸ். போன வாட்டி இது என்னது லியான் கிறிஸ்டுக்கும் இதுக்கு நடந்த மாதிரி தான் இதுலேயும் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல கைஸ், ஆனால் எக்ஸ்ட்ரீம் டேஷ் பண்ணல, அதே ஒரு நல்லது தான். இப்போ நம்ம பீனிக்ஸ் ராட் வரும்போது இருப்பாங்க. ஸ்ட்ரீட் ஒன் ஓகே கைஸ், பார்ப்போம் எது ஜெயிக்குதுன்னு. ஓகே, ஒரு ஸ்டெமினா டைப் மாதிரி தான் ரெண்டும் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே, இது பீனிக்ஸ் ராட் தான் கொஞ்சம் அட்டாக் கொடுக்குது, ஆனால் அவ்வளோ ஃபோர்ஸாக இல்லை. அட்டாக் தடுமாறுது கைஸ், தடுமாறுது. பீனிக்ஸ் ராட் தடுமாறுது. எது ஜெயிக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஓகே ஓ போச்சு கைஸ், அவ்வளோதான். 3 பாயிண்ட் எடுத்துருச்சு கைஸ். நம்ம பீனிக்ஸ் ராடு 3 பாயிண்ட் எடுத்துருச்சு. கொஞ்சம் ஸ்டேடியம் கொஞ்சம் மின்னு கொண்டுட்டு வருவோம் கைஸ். ஓகே, இப்போ தெரியுது நினைக்கிறேன். இப்போ நம்ம மறுபடியும் விசிட் ராட் டீம் எடுப்போம் கைஸ். இது போவாங்க 3 2 1 ஓகே கைஸ். ஓ எக்ஸ்ட்ரீம் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை கைஸ். ஏன் கைஸ் இது எவ்வளோ மொக்கையாக இருக்கு? எக்ஸ்ட்ரீம் டேஷ் பண்ணா நான் அதை போய் அடிக்க போதுன்னு பார்த்தா என்ன சுற்றிட்டு இதை அடிச்சு இதே பூஸ்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறேன்னு தெரில கைஸ். ஏன் தெரியுமா அது பூஸ்ட் ஆயிடுது? இங்கே பாருங்க கைஸ், இது நம்மளால இப்படி திருப்ப முடியும். திருப்பிட்டா முடிஞ்சு, கையாலே இது பண்ண முடியும். நீங்கள் லியோன் கிறிஸ் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும், மற்ற பேஸ் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். சில பேஸ் ட்ரான் ஸ்வோர்ட் அந்த மாதிரி பேஸ்க்குனா இல்லை. விசர்ட் ராட் கூட அப்படி இல்லை. பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது. எல்லாம் இதோட டிரைவர் நடந்தான், பிட்டு நடந்தான். இது என்னது பிளேபேட் பர்ஸ்டோட இது பாய்ச்சி அதான் வாயில். வாங்க இப்போ நம்ம பீனிக்ஸ் ராட் எடுத்துருவோம். சொல்ல மாட்டேன். இது 5 பாயிண்ட் எடுத்துச்சு கைஸ். ஒரு பர்ஸ்ட்டு, ஒரு ஸ்பின் ஃபினிஷ், அப்புறம் இன்னொன்று நிறைய பர்ஸ்ட். 5 பாயிண்ட் எடுத்துச்சு கைஸ். 3 2 1 எது ஜெயிக்கணும் பார்ப்போம் வாங்க கைஸ். ஓகே, ஸ்டெமினா டைப் மாதிரி தான் ரெண்டும் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஓகே, எது சென்டர் பிடிக்க போகுதுன்னு பார்ப்போம் கைஸ். இது பீனிக்ஸ் ராட் பிடிச்சிருச்சு. இப்போ ரெண்டும் சென்டருக்கு தான் சண்டை போடுதுங்க. ஓகே தடுமாறுது கைஸ் பீனிக்ஸ். ஓ பொன்னடி கைஸ், அவ்வளோ பெரிய அடினா இல்லை. இதே ட்ரான் பஸ்ட் இருந்துச்சுன்னா கம்மியை முடிச்சு விட்ருக்கேன். பார்ப்போம் எது ஜெயிக்கணும். ஓ நான் கைஸ் இது எவ்வளோ வீக்காக இருக்குது கைஸ், எவ்வளோ வீக்காக இருக்குது.
என்ன சொல்றேன்னே தெரியல கைஸ். 6 பாயிண்ட் எடுத்துருச்சு கைஸ் நம்மளோட விசட் ராட். அடுத்த பேட்டில் போட்டுருவோம் வாங்க கைஸ். இப்போ வந்து விசட் ராட் விடுவோம் கைஸ். 3 2 1 நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விசட் ராட் இழுத்தானே அதோட இதுக்கு போயிடுச்சு, எக்ஸ்ட்ரீம் டேஷ் லைனுக்கு போச்சு. இது இருந்தால் என்ன பண்ணுறது, எதுவுமே பர்ஸ்ட் ஆகல, எக்ஸ்ட்ரீம் ஃபினிஷாக கொடுக்குது. ஓகே ஓகே, ரெண்டும் இடிச்சுக்குதுங்க, தடுமாறுது கைஸ். ஃபீனிக்ஸ் ராடு விசட் ராட் என்ன பண்ண போகிறதுன்னு தெரில. தெரிஞ்சிடும் கைஸ் எது ஒரு பெஸ்ட் டைம். நான் கடைசியில் பார்ப்போம். என்ன சொல்றேன்னு தெரியல கைஸ். 7 பாயிண்ட் எடுத்துருச்சு கைஸ். இதை பாருங்க கைஸ், பாவமாக இருக்குது கைஸ். இது இவ்வளோ மோசமாக செஞ்சு வச்சுருக்காங்க கைஸ். லியோனி கிரஸ்டாச்சும் பரவாயில்ல போல, அடி தாங்கியாக இருக்குது கைஸ். இது ஒரு அடி பட்டாலி பஸ்ட் ஆயிடுது. என்னதான் சொல்கிறேன்னு தெரில. பரவாயில்ல, விசட் ராட் இப்போ 7 பாயிண்ட் எடுத்துருச்சு. ஆனால் ஃபீனிக்ஸ் ராட் 1 பாயிண்ட் கூட எடுக்குது. இப்போ வந்து விசட் ராட் தான் முதல் இருக்கணும். 3 2 1 3 2 1 பொன்னாடி கைஸ். வந்தானே பொன்னாடி கொடுத்துச்சு. எது ஜெயிக்கணும்னு பார்ப்போம். ஓகே ஓகே, முதுவாக தான் அடிக்குதுங்க, ஆனால் வந்தானே பொன்னடி கொடுத்துச்சு கைஸ். ஓகே ஓகே, ஸ்டாமினா பேட்டில். யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில. ஃபீனிக்ஸ் ராட் 1 பாயிண்ட் ஆச்சும் எடுத்துருப்பா. சுத்தம் கைஸ், எடுக்கவே இல்லை, படுக்க போட்டுச்சு கைஸ். 8 பாயிண்ட் எடுத்துருச்சு கைஸ். 8 பாயிண்ட் எடுத்துருச்சு விசட் ராட். 1 பாயிண்ட் கூட எடுக்கல. நான் தான் சொல்றது, தக்காரதான் ஏன் ஃபீனிக்ஸ் அப்கிரேட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதாவது டிக்ரேட்டாக அதை கொடுத்து வச்சிருக்காங்க கைஸ். எதுவும் சொல்லுவாங்க தெரியல, லோ கிரேட் கொடுத்து வச்சிருக்காங்க. அடுத்த இந்த இடத்துல போட்டுருவாங்க கைஸ். முதல் ஃபீனிக்ஸ் 3 2 1 ஓகே கைஸ். பொன்னடி கொடுக்குது கைஸ், பொன்னடி கொடுக்குது ஃபீனிக்ஸ் ராட். ஆனால் அண்ணன் விசட் ராட் கிட்ட ஃபீனிக்ஸ் ராட்னால நிற்கவே முடியல கைஸ். எப்பயும் போலதான் தோத்துருச்சு. நான் தான் சொல்லலை, இது ஸ்டாமினா. எதுக்கு தான் ஸ்டாமினா பிட் கொடுத்தாங்க? அட்டாக் டீம் கொடுத்தனா கூட ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன் கைஸ். இதில் ஜெயிச்சது விசட் ராட் தான் கைஸ். 9 பாயிண்ட் எடுத்துச்சு. 1 பாயிண்ட் எப்படியா தான் எடுக்க போகுது டெர்மினேஷன் தானே. இருந்தாலும் போடுவோம் கைஸ் வாங்க. இப்போ விசட் ராட் முதல் இருப்போம் கைஸ். 3 2 1 சாரி கைஸ். 3 2 1 3 2 1 ஓகே ஓகே, அடிச்சுக்குதுங்க. விசட் ராட் அங்கே போயிட்டு வருது பாருங்க. ஓகே, எது ஜெயிக்கணும்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, நார்மல் அட்டாக் தான், அவ்வளோ இதுதான் சொல்ல முடியாது. நார்மல் அட்டாக் தான். இல்லை எது ஜெயிக்க போகுதுன்னே தெரில, பார்ப்போங்க. சாரி கைஸ், ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம், சாரி கைஸ். ஓகே கைஸ், தடுமாறுது ஃபீனிக்ஸ் ராட். டெர்மினேஷன் தானே, விசட் ராட் தான் ஜெயிக்க போகுது. அதை அடிச்சுக்க முடியுமா? நான் தான் சொல்லலை, ஜெயிச்சிருச்சு கைஸ். ஏன் இது எவ்வளோ வீக்காக இருக்குது தெரியுமா கைஸ்? இதுக்கு ஒரு ஸ்டாமினா பீட் ஒழுங்காக கொடுக்கல, ஒரு அட்டாக் பீட் கொடுத்தனா கூட ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் கைஸ். அப்புறம் இதோட இது சுற்றிட்டு வேகமாக அடித்தானே இதே பர்ஸ்ட் ஆயிடுது. சம்மந்தமே இல்லாமல் இது ஏன் கைஸ் பர்ஸ்ட் ஆகணும்? எல்லாம் இந்த டிரைவர் தான் இது காரணம். அவங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. வித் டிரைவரோட இதோட டிரைவர் எடுத்துப்போமே. டிரைவர் போல பிட் இது திருவவே முடியல. இதை எடுத்து இதுக்குள்ள போட்டா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஸ்ட்ராங் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நான் ஒரு டெமோ பேட்டில் காட்டுறேன் பாருங்க. அவ்வளோ இதாக தைரியமாக சொல்லல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலப்பா. 3 2 1 3 2 1 கைஸ், பார்த்தீங்களா இல்லையா? இந்த பிட்டு போட்டானே இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பார்த்தீங்களா? அதான் சொல்லலையா, எல்லாம் இந்த பிட்டுனால தான். எல்லாம் இந்த பிட்டுனால இதோட மவுஸே போச்சு கைஸ். அது சும்மா ஒரு டெமோக்கு இதை போட்டு காமிக்கிறேன்னு.
போட்டுட்டு பாருங்கள். இது அந்த பிட்டு போட்டால் இது பண்ண முடியாது. அந்த பிட்டு முதல்ல போட்டு காமிக்கிறேன். இந்த பிட்டு போட்டேன் பாருங்கள், எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். எப்படி நவுத்த முடியல. அது எடுத்து இதோட பிட்டு பீனிக்ஸோட பிட்டு போட்டு அவ்வளோதான். எல்லாம் இந்த பிட்டுனால தான். ஒரு அட்டாக் இது போட்டிருந்தா கூட அவ்வளோ நல்லா இருந்திருக்கும் கைஸ். போய் ஒரு ஸ்டாமினாவோட போட்டு வச்சுருக்காங்களே, என்ன சொல்கிறதே தெரில கைஸ். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு கைஸ். நான் பிடிச்சி தான் வாங்கினேன். பிடிச்சி வாங்கி கூட நான் ஒரு பீனிக்ஸோட ஃபேனாக இருந்தவன் தான். இன்ன வரைக்கும் இருக்குன்னு தான். பீனிக்ஸ் விங் வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் நடுவில் இது வந்துருச்சு, இதை வாங்கிட்டேன். பீனிக்ஸ் விங் நம்ம எப்போ சொல்கிறது, அடுத்த வருஷம் தான் வாங்குவேன் கைஸ். அதுக்கு முன்னாடி நடுவில் பிளேட் எக்ஸ் இல்லை கைஸ், எக்ஸ் இல்லை, பிளேட் பேர்ஸ்ட்டுக்கு மறுபடியும் நம்ம போக போகிறோம். கொஞ்சம் தக்கார தம்மி பேஸ்னால் நம்ம வாங்காமல் விட்டுட்டோம். எடுத்துக்காட்டாக கிரேட்டஸ் ரஃபேல், C-Point எக்ஸ்கேலிபர், அப்புறம் பேர்ஸ்ட் ஸ்ப்ரிகன், பேர்ஸ்ட் வால்கரி கடைசியாக வந்துச்சு அது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது என்னது, அது பேர் ஏதோ ஒரு ட்ராகன் பேர், டெம்பஸ் ட்ராகன். இல்லை அது பேர் ஏதோ வரும், பேரை மறந்துட்டேங்க கைஸ். அது வாங்கினோம். நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. அது தக்கார தம்மி ஸ்டேடியம் வாங்கினோம். நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு பேரிகேட் லூசிஃபர் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, எடுத்துகிட்டு வரேன். இது ஒன்று தான் கைஸ் இப்போதைக்கு. பியூவில் இருக்கிற ஒரு தக்கார தம்மி பி. மற்ற பேஸ்னால் இல்லை, அதான் நான் வாங்க போகிறேன். பேர்ஸ்ட் ஸ்ப்ரிகன், பேர்ஸ்ட் வால்கரி. எனக்கு இதை பிக்கணும்னு ஆசையாக இருக்குது. பிச்சா போயிடும் கைஸ், பிக்க மாட்டேன். வேணா இதே மாதிரி இன்னொன்று வாங்குவேன். காசு நிறையா இருந்துச்சுன்னா இதே மாதிரி இன்னொன்று வாங்கிட்டு இதை பிச்சை எடுத்துருவேன். அது இருக்கட்டும், அப்படி இதை பிச்சை எடுத்துருவேன். இன்னொன்று கிடச்சிச்சின்னா, கிடைக்கலன்னா இல்லை தான் கைஸ். சரி, இதை பற்றி நம்ம இப்போ பேசலாம். அது கூடிய சீக்கிரம் வரும். எப்போ வரும்னு சொல்ல முடியாது. கூடிய சீக்கிரம் வரும் அந்த வீடியோலாம். வெயிட் பண்ணுங்க கைஸ், சூன் வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, இதில் எது பெஸ்ட் ஸ்டாமினா கிங்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் முன்னுக்கு எடுத்துக்கிறேன். பெஸ்ட் ஸ்டாமினா கிங்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் கைஸ். ஐயோ, கீழே வந்துருச்சே. இதுதான் கைஸ். ஏன் இந்த ஸ்டாமினா கிங்ன்றன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஸ்டாமினா இருக்குது. ஆனால் இதுதான் கைஸ் செம்ம வீக். இது பேர்ஸ்ட் பண்ணாது கைஸ். எந்த அது பேர்ஸ்ட் பண்ணதில்லை. இதே வந்து வாலண்டியராக அடித்து அதே பேர்ஸ்ட் ஆயிடுச்சு. அதான் என்னால் ஏற்றுக்க முடியல. பீனிக்ஸோட இது இப்படி குறைச்சி வச்சுருக்காங்க, அதுவும் இதுக்கிட்ட பேர்ஸ்ட் ஆகிருக்கு. இது ஒரு ஸ்டாமினா பே, அது ஒரு ஸ்டாமினா பே. அட்டாக் மாதிரி சுற்றுது. அதில் எதுக்கு எக்ஸ்ட்ரீம் லைன் கூட போய் அடித்து ஒன்று பேர்ஸ்ட் ஆக்கணும், இல்லை வெளியாக்கணும். அதை விட்டுட்டு அதே பேர்ஸ்ட் ஆயிடுச்சு. இந்த சிரிப்பு தான் கைஸ் என்னால் தாங்க முடியல. ஆனால் அப்போ கூட இது குறைச்சிட்டாங்க. எனக்கு ஒரு இது மாதிரி இருக்குது. நிச்சயமாக அடுத்த வாட்டி பீனிக்ஸ் கொண்டு வந்தால் ஒரு அட்டாக் டைப் ஸ்ட்ராங்கான இதுதான் கொண்டு வரணும். நான் வேண்டி கேட்டுக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கைஸ். வரட்டா.